சங்கீதம் 107 அதிகாரம் 20 இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். வசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயேசுவாக காணப்படுகிறது. கடவுளுடைய ஒரு ரூபம் தான் வசனம். நம்ம யோவான்ல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாக இருக்கிறது, இயேசுவாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு கதை புஸ்தகம் அல்ல, நம்ம சாதாரண புக்கு மாதிரி இந்த வேத வசனத்தை வாசிக்காதபடிக்கு இதில் ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எங்க சரி செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்கிறதோ அந்த பகுதிகளை கர்த்தருடைய வார்த்தை சரி செய்கிறது, விடுவிக்கிறது. விடுதலை கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. அது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது கர்த்தராகவே இருக்கிறார், இயேசுவாகவே இருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும். அதனாலதான் 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும், நீங்க ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. இயேசு ஒரு வார்த்தை தான் சொன்னார் பாருங்க. ஒரு வார்த்தையில அவனுடைய வேலைக்காரன் சுத்தமானான். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் தன்னுடைய வசனத்தை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்க போகிறார். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ அந்தந்த பகுதியில கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை விடுவிக்கும். நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தை எனக்கானது, இது என்னுடைய வார்த்தை, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த பகுதியில விடுதலை வேண்டுமோ அந்த பகுதியில தேவன் விடுதலையை தருவார். ஒருவேளை அது பண கஷ்டங்களா இருக்கலாம், அது சரீர சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான எதிரிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில விடுதலை உண்டு. இந்த வார்த்தை விசுவாசிங்க, உங்களுக்கானதாக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில தன்னுடைய வசனத்தை அனுப்பி, அந்த ஒவ்வொரு வசனமும் இயேசுவாக இருக்கிறது. இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையாக வந்து உங்களை விடுவித்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Have a nice day. God bless you.